ஒரு பெரிய நகரத்தில் பிரசாந்த் என்ற கோடீஸ்வரன் வாழ்ந்து வந்தான். பல நிறுவனங்கள், கோடிக்கணக்கான சொத்துக்கள், அவனுக்கு எதுவும் குறைவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு வெற்றிடம் இருந்தது. உண்மையான பாசமும் அன்பும் அவன் வாழ்க்கையில் இல்லை. பிரசாந்த் வீட்டில் உமா என்ற ஒரு வேலைக்காரி இருந்தாள். அவள் ஒரு ஏழ்மையான பெண். எப்போதும் அமைதியாக தனது வேலையை செய்து கொண்டிருப்பாள். அவள் கண்களில் ஒரு சோகமும் இருந்தது. ஆனால் அதை காட்டாமல் மற்றவர்களுக்கு உதவுவதில்தான் அவள் மகிழ்ச்சியடைந்தாள். ஒரு நாள் பிரசாந்தின் அம்மா கடுமையாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். அந்த சமயத்தில் உமாதான் அவளை இரவு பகலாக கவனித்து கொண்டிருந்தாள். மருத்துவரும் நர்ஸும் இருந்தாலும் அந்த அளவுக்கு அக்கறையுடன் பார்த்து கொண்டது உமாதான். பிரசாத் அதை கவனித்தான். ஒரு நாள் அவன் உமாவிடம் கேட்டான், "நீ ஏன் இவ்வளவு அக்கறையுடன் என் அம்மாவை பார்த்து கொள்கிறாய்?" உமா சிரித்து கொண்டே சொன்னாள், "சார், எனக்கு அம்மா இல்லை. உங்க அம்மாவை பார்த்தா எனக்கு என் அம்மா நினைவுக்கு வருது, அதனால்தான்." அந்த வார்த்தைகள் பிரசாந்தின் மனதை நெகிழச் செய்தது. நாட்கள் சென்றன. அவன் உமாவை கவனிக்க ஆரம்பித்தான். அவள் எளிமை, நேர்மை, கருணை இவையெல்லாம் அவனை மிகவும் கவர்ந்தது. பணமும் அழகும் பெருமையும் இல்லாத ஒரு பெண், ஆனாலும் உண்மையான மனிதத்துவம் இருந்தது. ஒரு நாள் பிரசாத் ஒரு பெரிய முடிவை எடுத்தான். அவன் உமாவிடம் சொன்னான், "நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன்." அது கேட்ட உமா அதிர்ச்சி அடைந்தாள். "சார், நான் ஒரு வேலைக்காரி, நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன். இது எப்படி சாத்தியம்?" பிரசாத் அமைதியாக பதிலளித்தான், "நான் பணக்காரன்தான், ஆனால் நீதான் உண்மையான மனிதம் கொண்டவள். என் வாழ்க்கைக்கு தேவையானது பணம் இல்லை, மனசுதான்." சமூகம் இதை ஏற்கவில்லை. பலர் பேசினார்கள், "ஒரு கோடீஸ்வரன் வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிறானா?" ஆனால் பிரசாத் கவலைப்படவில்லை. அவனுக்கு முக்கியம் அவனுடைய மனநிறைவு. இறுதியில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்திற்கு பிறகு பிரசாந்தின் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. அந்த வீடு சிரிப்பாலும் பாசத்தாலும் நிரம்பியது. அவன் தேடியிருந்த உண்மையான சந்தோஷம் அவனுக்கு கிடைத்தது. இந்த கதை முடிந்துவிட்டது. இந்த கதை மூலமாக நாம் அறிய வேண்டிய சில கருத்துக்கள். பணம் மனிதனை பெரியவனாக்கலாம், ஆனால் மனசுதான் மனிதனை மதிப்புள்ளவனாக்கும். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உண்மையான செல்வம். நன்றி.